வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம படிமம் மூலம் படிங்கிற சீரிஸ்ல இப்போ பார்ட் 9 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 to 8 பார்க்காதவங்க நான் மேல வந்து பிளேலிஸ்ட்டை ஐ பட்டன்ல ஆட் பண்றேன். பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். இந்த 8 பார்ட்டுக்கான பிடிஎஃப்பும் வந்து நான் டெலகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் சேனல் லிங்க்கும் நான் கீழே நிப்பாட்டுறேன். பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீக்லி டெஸ்ட்டும் வச்சு பிளஸ் நடத்தியும் கொண்டு போறோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு பாத்தீங்கன்னா ஆம்புலா க்ரம். இந்த க்ரம் மட்டும் எடுத்துக்கங்க. இதுக்கு பதிலாக ட்ரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும், ட்ரம்ஸ் மணின்னு சொல்லி. இவர் இந்த ஏ ரஹ்மான் கூட எல்லாம் நிறைய மியூசிக் கான்சர்ட்ல பண்ணுவாரு. அப்படி இவர் மியூசிக் கான்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ட்ரம்ஸை ரொம்ப வேகமா சும்மா எகிரி எகிரி அடிப்பாரு. அப்போ ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் எகிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நாங்க லிங்க் பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் எகிரி. அப்புறம் இந்த ட்ரம்ஸ், இந்த பறை இதெல்லாம் பாத்தீங்கன்னா விலங்கோட தோலால தானே செய்வாங்க. அப்போ தோல் ஒரு கீ பாயிண்ட். மூணாவது, விலங்கு தோல்ல தான் செய்யறாங்க. அப்போ விலங்கு தோலுங்கிறது அந்த உயிரினத்தோட ஒரு உறுப்பு. அப்போ உயிரின உறுப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மொத்தம் 3 கீ பாயிண்ட். நல்லா பாருங்க. ஆம்புலா க்ரம்ல க்ரம்னா ட்ரம்னு எடுத்துக்கிறோம். இவர் ட்ரம்ஸ் மணின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நல்லா ஃபேமஸான ஆளு தமிழ்நாட்டுல. இவர் இந்த கான்செர்ட்லாம் வீடியோ எடுத்து போட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எகிரி எகிரி அடிப்பாரு. அப்போ எகிரி. அப்போ இந்த ட்ரம்ஸ் இந்த பறையெல்லாம் எதுல செய்வாங்க? விலங்கு தோலால செய்வாங்க. அப்போ தோல். அப்புறம் இந்த தோலுங்க விலங்கோட தோலுங்கிறது என்னன்னா ஒரு உயிரினத்தோட உறுப்பு தானே. அப்போ உயிரின உறுப்பு. மொத்தம் 3 கீ பாயிண்ட். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இது பாருங்க. அமித்தைஸ்ட். அமித்தைஸ்ட் அப்படின்னா ஊதா வண்ண சிக்கி முக்கி கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லே வந்து ஊதா கலர்ல தான் இருக்கும். அந்த இமேஜே அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கான கீ பாயிண்ட் ஊதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க லிங்க் பண்ணி சொல்றேன். அமித்தைஸ்ட் அப்படின்னா ஊதா. இந்த இந்த கல்லே வச்சிருக்கேன். நான் இந்த பிடிஎஃப் அப்படியே ப்ரொவைட் பண்ணுவேன். இது பக்கத்துலயே டெக்ஸ்ட் இருக்கு. இங்கேயும் டெக்ஸ்ட் இருக்கு. அப்படியே இதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த இமேஜே எக்ஸாம்ல கன்ஃபார்ம் ஞாபகம் வரும். நம்புங்க. 100% நீங்க கலை சொல்லி தப்பு பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க. அமார்ஃபஸ். அமார்ஃபஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீடா சொன்னீங்கன்னா பஸ்ன்னு வரும். இப்போ பஸ்ல பார்த்தா நமக்கு பஸ்ல என்னங்க இருக்கும்? முன்னாடி ஏறுறப்ப என்ன இருக்கும்னா படிக்கட்டு இருக்கும். அப்போ படி ஒரு கீ பாயிண்ட். அப்போ பஸ் ஏறி நம்ம இந்த விண்டோ சீட்ல உட்கார்ந்து போறோம் அப்படின்னா இந்த விண்டோல போகும்போது தூசி துகள்கள் இதெல்லாம் விழுகும். அப்போ தூள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தூள், இந்த துகள்கள் இதெல்லாம் விழுகும். திரும்பவும் சொல்றேன். அமார்ஃபஸ்ல நான் மார்க் பண்ற இந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சு லிங்க் பண்ணிக்கங்க. வேணும்னா இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. அப்படியே மைண்ட்ல நிற்கும். நான் கேரண்டி. அமார்ஃபஸ்ல ஃபர்ஸ்ட்னு சொன்னீங்கன்னா பஸ்ன்னு வரும். இந்த பஸ்ல இப்படி படிக்கட்டு நம்ம வந்து ஏறுறப்ப படிக்கட்டு இருக்கும். அப்ப படி. இதுல வந்து நம்ம விண்டோ சீட்ல உட்கார்ந்து போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா தூசி துகள்கள்லாம் வரும், விழுகும். அப்ப துகள்கள்னா நம்ம தூள் விழுகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ படி தூள். இதுக்கான கீ பாயிண்ட். நெக்ஸ்ட் ஆம்பிபயன். இதுக்கு என்னன்னா நான் கான்செப்டா சொல்றேன். அதுக்கப்புறம் நான் ஷார்ட்கட் சொல்றேன். கவனிங்க. ஆம்பிபயன் அப்படின்னா இந்த தவளை, அதுக்கப்புறம் ஆமை, இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலத்துலயும் வாழும், நீர்லயும் வாழும். அப்படிப்பட்ட உயிரினத்தை தான் ஆம்பிபயன் சொல்லுவாங்க. அதாவது நிலம் நீர் வாழி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுலயுமே வாழ்றதுனால நிலம் நீர் வாழின்னு சொல்லுவாங்க, இருவாழின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுலயுமே வாழலாம் இருவாழி. அப்போ ஆம்பிபயன் அப்படின்னா என்ன வகை உயிரினம் அப்படின்னா நிலத்திலையும் வாழும். அதாவது தவளை ஆமை மாதிரி நிலத்திலையும் வாழும், நீர்லயும் வாழும், இருவாழி அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஷார்ட்கட் சொல்றேன். இது கான்செப்ட். ஷார்ட்கட் சொல்றேன். இதுல ஆம்பிபயன்ல பயன் மட்டும் எடுத்துக்கோங்க. பயன்னா பயம் பயம் ஸ்பீடா சொல்லி பாருங்க. பயன் 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 பயன்னா பயம் 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 வரும். அப்போ இந்த மாதிரி தவளை ஆமை எல்லாம் எதுக்கும் பயப்படாது. பயப்படாதுன்னா நான் இங்க லிங்க் பண்றதுக்காக சொல்லியிருக்கேன். எதுக்குமே பயப்படாது. நிலத்துல வாழ்றதுக்கும் பயப்படாது, நீர்ல வாழ்றதுக்கும் பயப்படாது. ரெண்டுலயுமே வாழும். இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ரெண்டுல எது ஓகேவோ அதை ஞாபகம் வச்சுங்க. நான் இங்க இமேஜ் வச்சு கொடுத்துருக்கேன். அதனால எப்பவும் மறக்காது. இது பாருங்க. ஆம்பி போல்ஸ் இருக்குங்களா? போல்ஸ் அப்படின்னா போல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. போல்ஸ் நார்த் போல் சவுத் போல்னு சொல்லி நாம வந்து பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். மேக்னெட்டுக்கு வந்து நார்த் போல் சவுத் போல்னு இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த போல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம போல்ஸ் பிசிக்ஸ்ல தான் சொல்லுவோம். நார்த் போல் சவுத் போல். எதுக்கு இருக்குங்க? மேக்னெட்டுக்கு தான் இருக்கும். மேக்னெட்டை வந்து தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? காந்தம்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கான கீ பாயிண்ட் காந்தம். ஒண்ணுமே இல்லைங்க. நான் மார்க் பண்றது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம்பி போல்ஸ். இதை ஸ்பீடா போல்ஸ்னா போல்ஸ்ன்னு வரும். நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். நார்த் போல் சவுத் போல்னு சொல்லி மேக்னெட்டுக்கு இருக்கும். அப்போ மேக்னெட்டுக்கு தானே இருக்கும். மேக்னெட்னா தமிழ்ல என்ன? காந்தம். அப்போ இதுக்கான கீ பாயிண்ட் காந்தம். அடுத்து அமோசைட். இது நம்ம வீட்டுக்கு பார்த்தால சைட் போடுவாங்க. கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கி சைட் போடுவாங்க இல்லைங்க. அப்ப சைட் போடுறப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த நிலத்துக்கு வந்து 5 சென்ட் 4 சென்ட் பிரிக்கிறக்காக இந்த மாதிரி கல்லெல்லாம் வைப்பாங்க. அப்போ சைட்டுனாவே கல்லு வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதுக்கான கீ பாயிண்ட் கல்நார். ஓகேங்களா? திருப்பவும் சொல்றேன். அமோசைட்ல இந்த சைட் மட்டும் நான் கீவேர்டு எது மார்க் பண்றேனோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அமோசைட்ல இந்த சைட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுசா சைட் போடுறப்போ இந்த 4 சென்ட் 5 சென்ட் பிரிக்கிறக்காக இந்த மாதிரி கல்லு வச்சிருப்பாங்க. அப்போ சைட்னாவே கல்லு வச்சிருப்பாங்க. அப்போ கீ பாயிண்ட் கல்நார்.
இது பாருங்க ஆம்பி சிமெட்ரின்னு ஸ்பீடா சொன்னீங்கன்னா சிமெண்ட்னு வரும். இப்போ நம்ம ஏதாவது தரையை சமப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு சிமெண்ட் வேணும் இல்லைங்க. தரையை சமமா சீரா கொண்டு வரக்கு நமக்கு என்ன வேணுங்க? சிமெண்ட் வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் சமச்சீர். ஓகேங்களா? அது எப்படி கொண்டு வருவோம்னா 2 கை வச்சு அப்படியே இழுத்து சமமா கொண்டு வருவோம். அப்போ இருநிலை. 2 கையினால இருநிலை. நான் திருப்பவும் சொல்றேங்க. ஆம்பி சிமெட்ரின்னு இருக்கு. சிமெட்ரின்னு ஸ்பீடா சொன்னீங்கன்னா சிமெண்ட்னு வரும். வீட்ல நம்ம வந்து தரைக்கு வந்து சிமெண்ட் போடுவோம். அந்த சிமெண்ட் எப்படி இருக்கணும்? மட்டமா இருக்கணும். ஒரே சமசீரா இருக்கணும். அப்போ சமச்சீர் ஒரு கீ பாயிண்ட். அப்ப அந்த மாதிரி சமச்சீரா வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 கையை வச்சு அப்படியே சமச்சீரா இழுத்துட்டே வருவோம். இங்க கூட பாருங்க அவர் 2 கை வச்சு தான் இழுத்துட்டு வர்றாரு. அப்போ இருநிலை ஒரு கீ பாயிண்ட். இது பாருங்க ஆல்ஃபைன் ஓரோஜெனி. இந்த ஆல்ஃபைன்ங்கிறது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அதை விட்டுருங்க. ஓரோஜெனி அப்படின்னா ஓரம்னு ஞாபகம். ஓரமா போறதுன்னு ஞாபகம். ஓரோஜெனினா ஓரமா போறதுன்னு ஞாபகம். இப்போ நம்ம எங்கேயாச்சும் மலையில போறோம் அப்படின்னா எப்படி போகணுங்க? ஓரமா போகணும். அப்பதான் வர வண்டிக்கு வழி விட முடியும். அப்போ மலையில போறோம்னாவே ஓரமா போகணும். அப்போ ஓரோஜெனி அப்படின்னா மலை தோற்றம் அப்படின்னு ஞாபகம். கீ பாயிண்ட். மலைன்னு கூட ஞாபகம். அங்க லிங்க் ஆகும்போது ஆயிரும். மலை தோற்றம் மலை எப்படின்னாலும் ஞாபகம். ஓகேங்களா? ஆல்ஃபைன் ஓரோஜெனினா ஆல்ஃபைன்னா அங்கேயே இருக்கு. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஓரோஜெனினா ஓரமா போறதுன்னு ரைமிங்கா ஞாபகம். அப்ப நம்ம எங்க ஓரமா போவோம் அப்படின்னா இந்த மாதிரி மலையில ஏறுறப்ப நம்ம ஓரமா போகணும். அப்பதான் வர வண்டிக்கு வழி விட முடியும். அப்போ மலையில தான் ஓரமா போவோம். அப்போ மலை தோற்றம். அடுத்து பாருங்க அல்டிபிளான் நேஷன். நேஷன்னா என்னங்க? இங்கிலீஷ்ல நேஷன்னா தமிழ்ல தேசம். அப்போ நம்ம தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? போர் பண்ணணும். தேசத்தை காக்கிறதுக்காக. அப்போ போர். அப்புறம் இதுல வந்து எல்லாத்துக்கும் சம உரிமை உண்டு அப்படின்னு ஞாபகம். அப்ப எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கு. எல்லாரும் வந்து போர் செய்யணும். நீ தான் செய்யணும், நான் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கு. வந்து நம்ம இந்தியாக்காக பங்கெடுத்து நம்ம உழைக்கணும். அப்ப எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கு. அப்போ சமம் அப்படின்னு ஞாபகம். 2 கீ பாயிண்ட். நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். அல்டிபிளான் நேஷன் அப்படின்னா நேஷன்னா தேசம்னு அர்த்தம். அப்போ நம்ம தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம ராணுவத்துல சேர்ந்து போர் செய்யணும். அப்போ போர். இன்னொன்னு என்னன்னா நீ தான் போர் செய்யணும், நான் தான் போர் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. எல்லா மக்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. எல்லாரும் சமம் தான். அப்போ சமம் 2 கீ பாயிண்ட். முடிஞ்சுங்களா? இது பாருங்க ஆல்டோ குமுலஸ். குமுலஸ்னா கும்பல் ஞாபகம். கும்பல் அப்படின்னா கும்பல். கும்பலா தான் எல்லாரும் கூடுவாங்க. இங்க பாத்துக்கங்க. கும்பலா தான் எல்லாரும் கூடுவாங்க. இப்போ கும்பலா கூடுவாங்கன்னா கும்பலா திரள்வாங்க. நீ தூய தமிழ்ல சொல்லலாம். அப்போ திரள். இதுக்கான கீ பாயிண்ட். ஒண்ணும் இல்லைங்க. ஆல்டோ கும்லஸ் இருக்குங்களா? கும்லஸ்னா கும்பல் ஞாபகம். ஒரே ரைமிங்ல வரும். சியூஎம் கேயூஎம்னு வரும். கும்லஸ்னா கும்பல் நல்லா ஞாபகம். கும்பலா தான் நம்ம எங்க இருந்தாலும் சேருவோம். அப்போ சேருவோங்க தூய தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கும்பலா தான் திரள்வோம். அப்போ திரள் இதுக்கான கீ பாயிண்ட். இது பாருங்க அம்மோ நோ ஐடியா. இதுல பாருங்க நோ ஐடியா அப்படிங்கறது மட்டும் எடுத்துங்க. இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த திசையில போறோங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்காது. அதுக்கு என்ன சொல்லுவோம்? 12th முடிச்சிட்டா அடுத்து என்ன படிக்க போறேன்னு கேட்டா நோ ஐடியான்னு சொல்லுவோம். அப்ப எந்த திசைனே நமக்கு தெரியாது. அப்போ திசை ஒரு கீ பண்ணி எந்த மெடிக்கல் போறதா, இல்ல இன்ஜினியரிங் போறதா, இல்ல ஆர்ட்ஸ் போறதா, இல்ல அப்படியே வேலைக்கு போறதாங்கிறது குழப்பமா இருக்கும். அப்ப எந்த திசையில போறோங்கிறதே ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். நோ ஐடியா. எந்த திசையில போறதுன்னு நோ ஐடியா. அவ்வளவுதான். இந்த திசை ஒரு கீ பாயிண்ட். அப்புறம் இன்னொரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம கரெக்டான டைரக்ஷன் மாற்று வழியில நம்ம போயிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம கரெக்டான டைரக்ஷன் தேடி நம்ம வெற்றிக்கான பாதை வரக்குள்ள நம்ம என்ன ஆகுங்க? உடம்பே மெலிஞ்சு போயிடும். அப்போ மெலிதல் ஒரு கீ பாயிண்ட். 2 கீ பாயிண்ட் தான். அதாவது 12th முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த டைரக்ஷன்ல போறது, எதை படிக்கிறது நோ ஐடியா எல்லாமே இருக்கும். அப்போ நோ ஐடியானா திசை. எந்த திசைன்னு தெரியாம இருப்போம். அந்த கரெக்டான டைரக்ஷன் தேடி போறக்குள்ளே உடம்பு மெலிஞ்சிடும். அப்போ மெலிதல் ஒரு கீ பாயிண்ட். நான் சோர்ஸ் வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமில இருந்து எடுத்திருக்கேன். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்துலயும் சொல்லியிருக்கேன். இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். தைரியமா படிங்க. சப்ஜெக்ட் வந்து ஜியோகிராஃபி. அலுவியல் டைமண்ட். அலுவியல்னா வண்டல் மண்ணுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ வண்டல் படிவு. டைமண்ட்னா வைரம். இதுலயே இருக்கு. அடுத்து அலுவியல் ஃபேன் அப்படின்னா அலுவியல்னா வண்டல், ஃபேன் அப்படின்னா விசிறின்னு சொல்லுவோமா? அப்போ விசிறிங்கிறத விரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விசிறின்னு சொல்லுவோம். இதுல இந்த சி தூக்கிடுங்க. விரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ விரித்துறை. அப்போ ஃபேன்னா விசிறி. அப்போ விரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அலுவியல் பிளேசர் டெபாசிட். அலுவியல் அப்படின்னா வண்டர் கனிம. பிளேசர் நான் இந்த முன்னாடி பாட்லயே நான் சொல்லியிருப்பேன். வீட்டுல வந்து ஒரு பிளேஸ்ல தான் வந்து டஸ்ட்பின் வச்சு கழிவெல்லாம் கொட்டுவோம். அப்போ ஒரு பிளேசர்னு வந்தாவே பொலிவு படிவு. டெபாசிட்னா டெபாசிட் ஆகுதுன்னு அர்த்தம். படிகிறதுன்னு அர்த்தம். அப்போ படிவு. அலுவியல் பிளேசர் டெபாசிட்னா அலுவியல்னா வண்டல் மண். அப்புறம் பிளேசர் அப்படின்னா நம்ம வீட்டுல ஒரு இடத்துல டஸ்ட்பின் வச்சுதான் கழிவெல்லாம் கொட்டுவோம். ஒரு பிளேஸ்ல டஸ்ட்பின் வச்சுதான் கொட்டுவோம் கழிவு. அப்போ பிளேசர்னாவே பொலிவு, டெபாசிட்னா படிவு. அலுவியம்.
அலுவியம்னா வண்டல் படிவு, அலுவியம்னா அலுவியல் செயல், வண்டல் மண். இது எல்லாத்துக்கும் தெரியும். அல்ஃபைன் ஓரோஜெனி, அல்ஃபைனுங்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. நான் ஓரோஜெனினா என்ன சொல்லியிருக்கேன், ஓரமா போறோம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓரோஜெனினா ஓரம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மலையில எங்கேயாச்சும் ஏறும்போது தான் நம்ம ஓரமா போவோம். அப்போ மலை தோற்றம். அடுத்து அல்டர்னேட்டிங் ஆக்சிஸ் அப்படின்னா, அல்டர்னேட்னா என்ன சொல்லுவாங்க, மாற்று. ஆல்டர்னேட்டா நான் யூஸ் பண்றேன், இப்போ 2 சட்டையை வச்சுட்டு ஆல்டர்னேட் டேஸ்ல நான் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட்டிவா மாற்று. ஆக்சிஸ்னா அச்சு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இது பாருங்க, அல்டிபிளான் நேஷன். நான் சொன்னேன் இல்லைங்க, இதுல நேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம நேஷன்னா நம்ம தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஆர்மில சேர்ந்து போருக்கு போகணும். போருக்குன்னா பொறுக்கு அப்படின்னு ஸ்பீடா, போருக்குன்னு நீங்க ஸ்பீடா இதுல போ வரும், போருக்குல போருக்கு அதுல வந்து போ வரும். நாம இந்த போ போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். பொறுக்கு குறைதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இதுல எல்லாத்துக்கும் பங்கு உண்டு. நீ தான் போகணும் நான் தான் போகணும் கிடையாது, எல்லாத்துக்கும் சம உரிமை உண்டு. அப்போ சம தளம் ஆதல், இதுல சம இருக்கு அப்படியே. ஓகே. அடுத்து ஆல்டிடியூட் அப்படின்னா, ஆல்டிடியூட் இப்போ மலை இருக்கும், மலை வந்து என்ன ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, 8848 மீட்டர். அப்போ இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, இந்த ஹைட்டுக்கு ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க. அப்போ உயரம். அடுத்து ஆல்டோ குமுலஸ். இதுல குமுலஸ் நான் ஞாபகம் வச்சு சொல்லிக்கிறேன். குமுலஸ்னா கும்பல் அர்த்தம். கும்பலாதான் திரள்வோம், அப்போ திரள் முகில். ஓகே. அடுத்து ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கும். இப்போ தளபதி படம் எல்லாம் வருது அப்படின்னா வாட்ஸ்அப்ல அது மெயினான சீன் எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சு அந்த படத்தையே லீக் பண்ணிடுவாங்க. அப்போ ஸ்டேட்டஸ் அப்படின்னாவே படம். இந்த படத்தை வந்து ஸ்டேட்டஸ் வச்சு மெயின் சீன் எல்லாம் அது எல்லாத்துக்கும் போட்டு விட்டுருவாங்க. ஸ்டேட்டஸே பார்க்க முடியாது நம்மளால. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ ஸ்டேட்டஸ்னாவே படத்தை எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அலும்னா படிகாரம். இதுல அலும்னா அலும்புன்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம சின்ன பசங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம், ரொம்ப அலும்பு பண்ணாத படி அப்படின்னு சொல்லுவோம். அலும்புன்னு என்னங்க, குறும்பு பண்ணாத. பேச்சு தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா, அலும்பு பண்ணாத ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அலும்பு பண்ணாத ஒழுங்கா படினா படிகாரம். அலுமை நம்ம ஸ்பீடா அலும்புன்னு சொல்லிக்கிறோம். அப்ப அலும்பு பண்ணாத ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப படிகாரம். ஓகே. அடுத்து அலும்னாவே படிகாரம் தெரியும். மினரல்ஸ்னு என்னங்க, கனிமங்கள். அடுத்து அலுமினியா ரீஃபேக்டரி. அலுமினியானா அலுமினியம் அப்படியே இருக்கு. ஃபேக்டரினா என்னங்க, ஃபேக்டரியில என்ன அவங்க புகை அப்படியே அனல் மாதிரி வருங்களா, அப்போ அனல் தாங்கும் அப்படின்னு ஞாபகம். ஃபேக்டரினாவே புகை அனல் மாதிரி வரும், அப்போ ஃபேக்டரி அப்படின்னு இருக்கு. அப்போ அனல் தாங்கும். அலுமினியா அப்படியே வந்துருச்சு. ஓகே. அலுனைட் ப்ளீச்சிங் கிளே. அப்போ அலுனைட் அப்படியே வந்துருச்சு. ப்ளீச்சிங்னா என்னங்க, வெளுக்கிறது அப்படின்னும். இப்போ துணி வந்து ப்ளீச் பண்றோம் அப்படின்னா வெளுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ப்ளீச்னாவே வெளிர், கிளேனா களிமண். முடிஞ்சுங்களா. இது பாருங்க, ஆம் கிளைமேட். இதுல ஆம் மட்டும் எடுத்துங்க. ஆம்னா இங்கே அமைதி எடுத்துங்க. ஆம் இது வந்து அமைதி. ஆம் அமைதி அப்படின்னு ஞாபகம். இதுல ஏஎம்ல தான் வரும். அமைதி இங்கிலீஷ்ல எழுதுனால ஏஎம்ல தான் வரும். இது அப்படியே ரைமிங்கா நம்ம ஞாபகம். ஆம்னா அமைதி ஞாபகம். அமைதி மண்டல பருவமழை. கிளைமேட்னா நான் என்ன சொல்லியிருக்கேங்க, காலநிலை. வெதர்னா வானிலை, கிளைமேட்னா காலநிலை. இது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து ஆம்பர்னா அப்படியே ஆம்பர் போட்டாங்க. இந்த பிசின் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆம்பர்னா நண்பர்னு ஞாபகம். நண்பர். நம்ம நண்பர்கள் கூட இருப்போம். நம்ம நண்பர்கள் கூட இருந்தா எப்படி இருப்போம், ரொம்ப பிஸியா இருப்போம். அப்போ பிசின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து ஆம்புலா க்ரம். நான் க்ரம்னா அந்த ட்ரம்ஸ் மணி அவங்கள வச்சு காமிச்சேன். அவங்க எப்படி ட்ரம்ஸ் அடிப்பாங்க மியூசிக் கான்சர்ட்லாம், எகிரி அடிப்பாங்க. அப்போ எகிரினா எக்கினோ. அப்புறம் அதை வந்து எதுல செஞ்சிருப்பாங்கன்னா, ட்ரம்ஸ் பறையெல்லாம் தோல்ல செஞ்சிருப்பாங்க. அப்போ முத்தோல். அந்த தோலுங்கிறது வந்து ஒரு உயிரினத்தோட உறுப்பு தான். அப்போ உயிரின உறுப்பு. எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். காரணம் வந்து எப்படினாலும் உள்ள மாத்தி கொடுத்தாங்கன்னா நம்ம மாட்டிப்போம். லைன் பை லைன் தெளிவா இருக்கும். ஓகே. இது பாருங்க, அமிதைஸ்ட். நான் ஒன்னு காமிச்சேங்களா, ஊதா நிறத்துல ஒரு கல்லை காமிச்சேன். அது டைரக்டா கான்செப்டாவே சொல்லிட்டேன். இதுக்கு ஷார்ட்கட் இல்ல, டைரக்டா அந்த இமேஜ் வச்சு அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்துல டைப் பண்ணி வச்சிருக்கேன், பாக்குறீங்க, அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகே. அப்ப அமிதைஸ்ட் அப்படின்னா ஊதா வண்ண சிக்கி முக்கி கல். அடுத்து அம்மோ நோ ஐடியா. நான் என்னங்க சொல்லியிருக்கேன், 12th ஒருத்தர் முடிக்கிறாரு அப்படின்னா அவர் எந்த மெடிக்கல் போலாமா, இன்ஜினியரிங் போலாமா, ஆர்ட்ஸ் போலாமாங்கிறதுக்கு எந்த திசையில போறோங்கிறதுக்கே ஒரு ஐடியா இல்லாம இருப்பார். நோ ஐடியா அப்படிம்பாரு கேட்டா. அப்போ திசையை தசைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வலை தசை புழுக்கள். அந்த கரெக்டான டைரக்ஷன் கண்டுபிடிச்சு போறக்குள்ளேயே நம்ம உடல் மெலிஞ்சிரும். அப்போ மெல்லுடலி வகை. ஓகேங்களா. மெலிதல்னா மெல்லுடலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெல்லுடலி வகை. அடுத்து இது பாருங்க, அமியோ பயோடுன்னு இருக்குங்களா, பயோட பாயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க டி வருது, இங்க எல் வருது. ஓகேங்களா. பாயில். இப்போ சோறை வந்து என்ன பண்ணுவோம், கொதிக்க வைப்போம். அதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, பாயில் பண்றோம். பாயில் பண்ணி என்ன பண்ணுவோம், வடிப்போம். அப்போ வடிவற்ற அப்படின்னு ஆரம்பிச்சோம். வடிப்போம்னா வடிவற்ற. ஓகே. திருப்பவும் சொல்றேன், ஆமியோ பயோ ஃபோல்டுனா மடிப்பு. இது தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வடிவற்ற அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த பாயில் ஞாபகம் வச்சுங்க. பாயில். இங்க டி வருது, இங்க எல் வருது. அப்போ பாயில் பண்ணும், சோறை வந்து பாயில் பண்ணி வடிப்போம். அப்போ வடிப்போம்னா வடிவற்ற. நான் 2 டைம் சொல்ற காரணமே ஷார்ட்கட் சில பேருக்கு வந்து டக்குன்னு ஒரு டைம் சொன்னோம்னு புரியாது. 2 டைம் ரிப்பீட் பண்றப்போ நல்லா மைண்ட்ல நிற்கும் உங்களுக்கும் கேட்கறப்ப. லிசனிங், கேள்வி செல்வங்கிறது ரொம்ப முக்கியம். திருவள்ளுவரே சொல்லியிருக்காங்க. அடுத்து அமார்பஸ்.
நான் அமார்ஃபஸ்ல இது மட்டும் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட்னா பஸ்ன்னு அர்த்தம். இப்போ பஸ்ல நம்ம முன்னாடி என்ன இருக்கும்? படிக்கட்டு இருக்கும் ஏறுறதுக்கு. அப்போ படிக உருவமற்ற. அப்புறம் தூள் நான் என்னங்க சொன்னேன்? ஜன்னல்ல கொண்டு போனா இந்த துகள்கள்லாம் விழுகும். துகள்கள், தூசி எல்லாம் விழுகும். அப்போ தூள்ம படிக உருவமற்ற. அடுத்து ஆமோசைட். இப்போ வீட்டுக்கு பக்கத்துல சைட் எல்லாம் ஏதாச்சும் போட்டோம் அப்படின்னா, அங்க வந்து இந்த 4 சென்ட் 5 சென்ட்னு பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கல்ல நெட்டி வச்சிருப்பாங்க. கல்லுன்னு நெட்டி வச்சிருப்பாங்க. கல்நார். இந்த அமோசைட்ட அப்படியே இங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அமோசைட்ன்னு சொல்லி. ஓகே. அடுத்து ஆம்பி சிமெட்ரி. சிமெட்ரின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, சிமெண்ட்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த சிமெண்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம தரைக்கு சிமெண்ட் போடுறோம் அப்படின்னா, ஒரே சமச்சீரா கொண்டு போவாங்கன்னு ஒரு கீ பாயிண்ட் சொன்னேன். அப்போ சமச்சீர் ஒரு கீ பாயிண்ட். அடுத்து அது என்னங்க பண்ணுவாங்க? அந்த இமேஜ்லயே அவர் 2 கை வச்சு அப்படியே சமச்சீரா கொண்டு வருவார். அப்போ 2 கையினால இருநிலை ஒரு கீ பாயிண்ட். அப்போ இருநிலை சமச்சீர்மை. ஆம்பிபயன் நான் சொன்னேன் இல்லைங்க, தவளை, இந்த ஆமை இதெல்லாம் வந்து நிலத்திலேயும் வாழும், நீர்லயும் வாழும். அப்ப நிலத்திலேயும் வாழும், நீர்லயும் வாழும். அப்ப நிலம் நீர் வாழி. அப்போ 2த்துலயும் வாழ்றதுனால இருவாளின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஷார்ட்கட்டும் சொல்லியிருக்கேன். இந்த பயன் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா பயம் 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 வரும். பயனை ஸ்பீடா சொல்லும்போது பயம் 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 வரும். இப்போ இந்த ஆமையோ இந்த தவளையோ வந்து நிலத்துல வாழ்றதுக்கும் பயப்படாது, நீர்ல வாழ்றதுக்கும் பயப்படாது. ஓகேங்களா? இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆம்பி போல்ஸ்ல இந்த போல்ஸ் மட்டும் எடுத்துட்டு போல்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். நம்ம பிசிக்ஸ் படிக்கிறப்போ நார்த் போல் சவுத் போல்னு சொல்லுவோம். அது எங்க இருக்கும் அப்படின்னா காந்தத்துல இருக்கும். அப்போ காந்த கனிம வகைகள். அடுத்து ஆம்பிபொலைட். இது பாருங்க, போல்ஸ்ன்னு வருது, இது பொலைட்ன்னு வருது. அவ்வளவுதான், சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. இந்த போல்ஸ்ன்னு வந்துச்சுன்னா இது வகைகள். பாருங்க, இதுல எஸ்ல வருது. எஸ்ல வந்தாவே ப்ளூரல், நிறைய குறிக்கிறதுக்கு சொல்லும். அப்போ வகைகள்னு போட்டுக்கலாம். இப்போ இதுல போல்ல பொலைட்ன்னு வந்துச்சுன்னா பாறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு ரெண்டுக்கும் அதான் டிஃபரன்ஸ். மற்றபடி இந்த காந்த கனிமங்கிறது ஒரே மாதிரி தான் வரும். இதுல இந்த எஸ் சேர்ந்து வந்துச்சுன்னா வகைகள்னு வரும். இந்த லைட்டுன்னு வந்துச்சு அப்படின்னா பாறைன்னு வரும். ஓகேங்களா? இதை இந்த சின்ன டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சின்ன இதுல கூட நமக்கு குழப்பிடும், எக்ஸாம்ல மார்க் போயிடும், பாத்துக்கோங்க. அடுத்து ஆம்பிபொலைட் ஃபேசியஸ். நான் பொலைட்னாவே பாறைன்னு சொல்லியிருக்கேன். இது ஃபேசியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இங்க சேர்த்து. அப்ப ஃபேஸ்னா எனக்கு உருவம். அப்போ உருமாற்ற. ஆம்பிபொலைட்னா பாறை தொகுதி. அவ்வளவுதாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிடியூட் பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க. அப்போ தமிழ்ல அதுக்கு என்ன பேருன்னா வீச்சு அப்படின்னு அர்த்தம். டோட்டலா இன்னைக்கு வந்து ஒரு 30 பார்த்துருக்கோம். இந்த வீடியோ நேற்று கொடுத்துருக்கணும், நேற்று கொடுக்க முடியல. நேற்று ஒரு தவிர்க்க முடியாத ரீசன்னால என்னால வீடியோ பண்ண முடியல. இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஈவினிங் வந்து டெலகிராம்ல டெஸ்ட் இருக்கும். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற 1 to 8 பார்ட்டும் பார்த்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நான் ஏற்கனவே 1 to 6 பார்ட்டுக்கு வந்து டெஸ்ட் தனியா வீக்லி டெஸ்ட் 1ன்னு வச்சிருக்கேன். அதுவும் டெலகிராம் குரூப்ல இருக்கும். அட்டன் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் பார்த்துட்டு நீங்க அட்டன் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு என்னைக்கும் மறக்காது. நம்ம சொற்பொருளுக்கும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல்டர்னேட் டேஸா ஒரு நாள் சொற்பொருள், ஒரு நாள் வந்து கலைச்சொல்லுன்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லியும் பாருங்க. நம்ம டெய்லியும் தவறாம வீடியோ வரும். நேற்று ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு. இனி கண்டினியூவா வீடியோ வரும். இனி நம்ம போக போக என்ன பண்ணிடலாம்னா இப்போ தேடி கொண்டு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் வந்து ஷெடியூல் வரும் டெலகிராம்ல. டெலகிராம் சேனல் நான் போடுவேன், பாருங்க. அதுல நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கண்டிப்பா கொண்டு போகலாம். போக போக நல்லா ரஷ்ஷா கொண்டு போகலாம். கவலைப்படாதீங்க, தைரியமா படிங்க. தேங்க்யூ.